சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு நிறைவு விழாவையொட்டி வான் சாகச நிகழ்ச்சி 11 மணி முதல் நடைபெறவிருக்கிறது. அது தொடர்பாக பொதுமக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது இங்கே ஃப்ளைட் சவுண்ட்லாம் கேட்கும். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு இந்த 1 வீக்காகவே ரிஹர்சல்ஸ்லாம் நடக்கும்போது. ப்ளஸ் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய ஸ்டோரிஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அதிலெல்லாம் பார்க்கும்போது அந்த ஹார்ட் ஷேப் க்ரியேட் பண்ணுறது, கலர் ட்ரை கலர் ஃப்ளாக் அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதனால காலங்காத்தால் சீக்கிரம் கிளம்பி ஒரு 5 o'clockலாம் எழுந்திரிச்சு, நான் யூனிவர்சிட்டி கூட இவ்வளோ இதுவாக எக்ஸைட்டடாக போனதில்லை. பட் 5:30க்கு எழுந்திரிச்சு இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். ஸோ நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். ஏர்ஃபோர்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளைட் எல்லாம் போகிறது, ஜெட்ஸ் எல்லாம் போகிறது பார்க்குறதுக்கு, அங்கே பாரு ஜெட்டு போகுது அப்படின்னு எல்லாம் சொல்லி ஃபன் பண்ணுவேன். அப்புறம் இந்த வாட்டி ஏர் ஷோ நிறைய பேர் ஸ்கூல்லேயும் சொன்னாங்க, நிறைய பேர் வரேன்னு சொன்னாங்க. ஸோ நம்மளும் போய் பார்த்துடலாமே, அக்காவும் போகிறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். அந்த ஏர் ஷோ பார்க்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஈவன் அந்த ப்ராக்டிஸ் ரிஹர்சல் எல்லாமே எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலே பார்த்தோம், தெரிஞ்சது. பட் நான் இதுக்கு முன்னாடி நடந்தது ஐ திங்க் 75th 72nd தெரில, இதே ஏர் ஷோ மெரினா பீச் நடந்தது. அதையும் நான் பார்த்துருக்கேன். அப்போவே அது ரொம்ப சூப்பராக இருந்தது. தட் வாஸ் டைமிங் ஃப்ரம் 4 o'clockலேருந்து 2003 4 o'clock 6 o'clock நடத்துனாங்க. ஸோ அப்போ பார்த்த அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் இப்போ நான் ஃபேமிலியோட கூட்டு வந்திருக்கேன். அதை பார்க்கும்போது நான் பேச்சுலர், இப்போ ஒய்ஃபு பசங்க எல்லாரும் கூட்டு வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் நேட்லேருந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருந்தேன். அப்புறம் நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அவ்வளோதான். அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக எலகண்டாக இருந்தது, பிடிச்சிருந்தது. போன புதன்கிழமை இந்த ஷோ இருக்குதுன்ட்டு தெரிஞ்சு, அதனால் வேறு ஒரு வேலையை பிளான் பண்ணிக்கின்னு இந்த ஷோக்கு வந்திருக்கிறோம். இதே மாதிரி நிறைய ஷோவை நான் பெங்களூர்லேயும் பார்த்துருக்குறேன். ஆனால் இந்த கடற்கரையில் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். நான் பொன்னேர்லேருந்து வந்திருக்கேன். இங்கே நாங்கள் மெரினா பீச் நிறைய சாகசம் சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் இங்கே வந்துட்டுருக்கோம். இங்கே நாங்கள் காலைல வந்ததுனால எங்களுக்கு சன்ரைஸ் செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் பார்க்க போகுது. இப்போ நாங்கள் போய் பார்க்க போகிற எக்ஸிபிஷன் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஹெலிகாப்டர் அதில் நிறைய இந்தியா வச்சு போகிற மாதிரி பார்த்தேன். இது 18 years முன்னாடி நடந்திருக்கு. அப்போல்லாம் எங்கே நடந்திருக்கு, எது நடந்திருக்குலாம் தெரியாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்க்க வரோம். இது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் எல்லோரும் சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய மினிஸ்டர்ஸ் அவங்களாம் பார்க்க கூட ஆவலாக இருக்குது. இது ஆஃப்டர் 21 yearsக்கு அப்புறம் நடக்குன்றதுனால we are so excited to see this and நாங்கள் அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக எல்லோரும் வந்திருக்கோம். ஸோ இது ரொம்ப எக்ஸைட்டடாக பார்க்க வந்திருக்கோம். ஸோ லெட்ஸ் see எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அதில் இப்போது அந்த ரிஹர்சல்ஸில் எல்லாமே அது பார்க்குறப்பவே இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக கலர்ஸ் எல்லாம் போட்டுட்டு அது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அண்ட் லாஸ்ட் 30 minutes will be the best அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்காகவே இங்கே ஒரு கம்ப்ளீட்டாக அது முடிகிற வரைக்கும் we are gonna wait here and we'll see. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.